வெண்ணைக்காடும் பிள்ளையாக ஆவிர்பவத்வ நிபிருதாபரணம் புரஸ்தாத். பராசரப்பட்டர் அம்மா தேவதேவி சர்வேஸ்வரி என்ன அழகு எங்க பிராட்டி, என்ன அழகு எங்க பிராட்டின்னு எல்லாரும் ஒத்து பார்க்க தேவை உன்னுடைய திருமேனில. கஜலட்சுமி என்பதாக சொல்லுவோம். வாஸ்துன்றோம். இப்ப வாஸ்து வீட்டுல மீன் வளர்க்கிறோம், வாஸ்து பேர்ல எல்லாருடைய. அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீఠே நிஷண்ணாம் அம்போராசேஹே அதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாம் த்வாம் புஷ்பாசாரஸ்தகித புவனைஹி புஷ்கலாவர்த்தகாத்யைஹி கிளுப்தாரம்பாஹ கனக கலசைஹி அப்யசிஞ்சன் கஜேந்திராஹ. நமஸ்தரசே. ரொம்ப அற்புதமான இந்த புண்ணிய தினத்துல, விசேஷமான இந்த சோபனமான மகோன்னதமான தினத்துல நாம எல்லாரும் இப்ப பிராட்டியினுடையதான பட்டாபிஷேகம், மகாலட்சுமியினுடையதான கல்யாணத்தை நாம சேவிக்க போறோம். நேற்றைய உபன்யாசத்துல நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, லோகக்ஷேமத்திற்காக பரமேஸ்வரன் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண. இந்த லோகத்துல சர்வேஜனா சுகினோ பவந்து என்பதாக மகான்கள் தங்களுடையதான ஆபத்தை கூட பொருட்படுத்த மாட்டா. தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா அதை பத்தி மகான்கள் கவலைப்பட மாட்டா. அதனால லோகத்திற்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது, லோகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அதுக்காக இவா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் எடுத்துப்பா. அதுவும் இல்லாமல் ஆள்கின்றான் ஆடியான் ஆறால் குறையுடையோன்னு எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கு. எம்பெருமானுடையதான திருநாமத்தினால ஏற்படக்கூடியதான அனைத்து விதமான நிவாரணங்களையும் இங்க ஸ்பஷ்டமா எடுத்து காண்பிக்கிறது. அதனால அச்சுத அனந்த கோவிந்த என்பதாக பகவானுடைய திருநாமங்களை சொல்லி பிரணவனவசோட அந்த விஷத்தை பருகினார். ஆலகாலம்ன்றதான பெரிய விஷம். அப்பேற்பட்டதான அந்த விஷத்தினுடையதான அந்த வீரியமானது இவரை என்னென்னமோ பண்றதுக்கு வந்தது. ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானுடைய கிருபை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு இங்க மறுபடியும் இவர்கள் விசேஷமாக அந்த பார்க்கடலை எல்லாம் கடைய ஆரம்பித்தார்கள். பார்க்கடல் இருந்து எத்தனையோ உயர்ந்த வஸ்துக்கள் உண்டாயிற்று. அதனால்தான் ரத்னாகரஹா அப்படின்னு பேர் அவனுக்கு, சமுத்திரத்துக்கு. ரத்னாகரஹான்னு அர்த்தம்னா அந்த ரத்னங்கள் அவனிடத்திலிருந்து உண்டாகிறது. க்ஷோபிதோ விபுதை கஷ்டித் கம்பீர மதுராசயா சந்திரரத்னகமாஸ்வாதி சகிதாம் திசதி ஸ்ரீயம் க்ஷோபிதா விபூதைஹி. இந்திராதி தேவர்கள், அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்தருக்கொத்தர் க்ஷோபிதா விபூதைஹி நன்கு கடையரா. அந்த கடையும் பொழுது அமுதத்திற்காக அவர்கள்லாம் என்ன பண்றா, ஆளா பறக்கிறா. ஆனால் அமுதில் வரும் பெண்ணமுதான இன்னமுதான எம்பெருமான் ஆறாவது அவர்கள்லாம் மறந்துட்டான். நாசிக பிரம்ம பாகவதத்துல சொல்றாரு, எப்பேற்பட்ட ஒரு திவ்ய சேவை. பின்னால திருவாய்ப்பாடியில எம்பெருமான் தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அந்த தயிர் கடையும் பொழுது வெண்ணைக்காடும் பிள்ளையாக ஆவிர்பவத்வ நிபிருதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதா அன்யபாதம் தத்னானி மந்தமுகரேண நிபத்ததாடம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம்னு அந்த நந்தகோபருடைய திருவாளியில கிருஷ்ணன் வெண்ணைக்காடும் பிள்ளையாக அவன் குதித்து ஒரு பதம் வைத்து ஒரு பதம் தூக்கி அவன் ஆடின ஆட்டத்துடைய அழக சுவாமி தேசிகன் கோபால விஷயத்துல வர்ணிக்கிற. அதுக்கு பெருமாள் இங்க ட்ரையல்ஸ் பார்த்தான். அப்ப யசோதை பிராட்டி மற்றும் கோபிகள்லாம் அந்த வெண்ணையை தயிரை போட்டு டர்ரு டர்னு கடையும் பொழுது அது பக்கத்துல கண்ணங்கரையில திருமேனியோட போய் கிருஷ்ணன் நின்றான்னா அவனுடைய கருத்த திருமேனியில வெள்ள வெள்ள வெள்ளையா பொடிச்சு அந்த தயிர் திட்டுக்கள்லாம் தெரித்து அது பாக்குறதுக்கே ஒரு அழகு. அன்னைக்கு திருப்பார்கடல்ல கடைந்த பொழுது ஏற்பட்டதான ஒரு அனுபவம், ஒரு ஆனந்தம்ன்றது இன்னைக்கு அங்க யாரும் சேவிக்க முடியல. இங்க பிரத்யட்சமா எல்லாருக்கும் கிடைச்சுடுத்து அப்படின்னு மகான்கள் அதை கொண்டாடுறா. அப்பேற்பட்ட ஒரு அழகான காட்சி அது. சுகபிரம்மம் பாகவரத்தை பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுது கதேஜலே சேதுபந்தனம் அப்படின்றார். ஐயா, வெள்ளம் வடிந்த பிறகு அணை கட்டுவதை போல அன்றைய தினத்துல எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு நான் மங்களாசாசனம் பண்றேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். அதுபோல பல உயர்ந்த வஸ்துக்கள்லாம் கிடைத்தது. உயர்ந்த ரத்ன மாலைகள், ரத்னங்கள், ரத்னஹாரங்கள், கௌஸ்துபம் என்னும் ரத்னம் கிடைத்தது. காமதேனு, கல்பக விருட்சம், சந்திரன், சூரியன், ஐராவதம், உச்சை சிரவசு, எத்தனை விஷயங்கள். என்ன பண்ணுவா எல்லாரும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எல்லாரும் வாங்கி வச்சுக்கிறா. நிறைய பேருக்கு வஸ்துக்களை வாங்குறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அதை உபயோகப்படுத்துறதுல கிடையாது. சில பேர் தங்களுக்கு உபயோகப்படுமா படாதான்னு தெரியாமல் கூட சில வஸ்துக்கள், சில பொருட்களை சேர்த்து வச்சிருப்பா. கடைசியில் அந்த சேர்த்து வச்ச பொருளை தூக்கி போடக்கூட முடியாது. அதுல பிரதானம் இது நம்முடைய தேகம் தான். நமக்கு எதுக்குமே உபயோகப்படாத இந்த தேகம். நம்ம தேகத்துடைய ஒரே ஒரு பிரயோஜனம் என்ன, சரணாகதி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி. சரணாகதி பண்ணிக்கிறதுக்காக எடுத்த பிறவி இந்த தேகம். ஆனால் இந்த தேகத்துல நாம அந்த சரணாகத்தின் உயர்ந்த கிரியா விசேஷம், அதாவது எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல போய் சரணாகதி பண்றோமோ இல்லையோ, அதை சம்பாதிக்காமல் நாம பொண்ணையும் பொருளையும் பொண்டாட்டியும் பிள்ளையும் ஆதுகாரியும் குழந்தையும் குட்டியும் சம்பாதிச்சு வச்சுட்டு அதுல வைத்திருக்கக்கூடிய பட்சத்தினால அதை விட முடியாமல் நாம வீட்டுல எப்படி குப்பையும் கூடமும் வாங்கி கடையில ஷாப்பிங் போனோம்னா, ரங்கநாத ஷீட் போனோம்னா தேவையில்லாதெல்லாம் தேவையானதா தேவையில்லாததான்னு தெரியாமலே வாங்கி வச்சுக்கிற மாதிரி இதை நாம வாங்கி வச்சுட்டு காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே இதனுடைய பிரயோஜனம் என்ன, இதான் சரணாகதி தான் பிரயோஜனம். அது இல்லாமல் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனா இப்படி அற்புதமா பார்க்கல கிடையா, எல்லாம் எட்டி எட்டி பார்க்கிறா. அவளுக்கு தேவையானது வருதா வருதா வருதான்னு பார்க்கச்சே வருதான். எப்படி பிராட்டியினுடைய அவதாரம் எப்படி, ஆவிர்பாவ கலச ஜலதூவத்வரேவாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யாஹ புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜ்ஞைஹி அனவதி குணா. சுவாமி தேசிகன் உருகி போறார். ஸ்ரீஸ்துதின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்ரீஸ்துதியை சேவிச்சோம்னா
அப்படியே கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டும். ஆமா ஆமா, உங்களுக்கு கதை தெரியுமா? காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் சன்னதி, மகாலட்சுமி தாயார் இருக்காளே, அந்த பெருந்தேவி தாயார் சன்னதியில தேசிகன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான். என்ன அற்புதம்? வேணுன்ட்டே சில பேர் என்ன பண்ணா, உஞ்சவிருத்தி பண்ணக்கூடிய சுவாமி தேசிக இடத்துல நான் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். உஞ்சவிருத்தினா என்ன, பிக்ஷை என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த உஞ்சவிருத்தி பண்ணும் பொழுது அப்படி இருக்காரு, ஒரு நாளைக்கு என்ன தேவை, அந்த அரிசி அவ்வளவுதான் அவளுக்கு எல்லாம் தேவை, அதுக்கு மேல எல்லாம் ஆசைப்படவே மாட்டான். அப்படி இருந்த சுவாமி கிட்ட போய் ஒரு பிரம்மச்சாரி பையன் அனுப்பி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நிறைய பைசா வேணும், கல்யாண சத்திர வாடகையே 12 லட்சம் ரூபாய் ஆகுது, அதுக்கெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் போய் கேட்டான். பொண்ணாத்துக்காரா செலவழிக்கணும்னா அந்த காலத்துல பள்ளியாத்துக்காரா செலவழிச்சிருக்கான்னு தெரியுது, ஏதோ சம் ரீசன்ஸ் வச்சுக்கோங்க. தேசிகன் அசரவே இல்லை, அப்படியே அவன் அழைச்சிட்டு போனார். நேர மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு போனார். பெருந்தேவி தாயார பிரார்த்திச்சார். யோகாரம்பத் பரிதமனசோ யுஷ்மதைகாந்தயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம விஹயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேஹே தனபதி கிருஹாரம்பராரம்புதேர்வா தாராநிர்யாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். தாயே மகாலட்சுமி ஜெகஜனனி சர்வலோகேஸ்வரி, இந்த குழந்தை பாவம் அதான் ஆசைப்படுறான், அவனுக்கு அவனுடைய கர்மானுஷ்டானத்திற்காக அவன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுனாரு. பல 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 பலன்னு சத்தம் என்ன, அப்படியே ஆகாசத்துல தங்க காசு கொட்டித்து, தங்க காசு மழை கொட்டித்து, தங்க காசு மழை கனகதாரை அப்படியே பொழிந்தது. சங்கர பகவத் பாதருடைய சரித்திரத்துல தங்க நெல்லிக்கனி கதை பார்த்திருக்கோம், அதே மாதிரி சுவாமி தேசிகன் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் சன்னதிரத்துல போனீங்கன்னா அந்த ஒரு பிரம்மச்சாரி புருஷன் இருப்பான், உத்திரித்த மேலே அப்படியே தங்க காசு கொட்டிட்டு இருக்கும், தாயார் உள்ள இருந்து சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்க்கலாம் இன்னைக்கும், அங்க படம் சித்திரம் போட்டு வச்சிருப்பா. நாம என்ன பண்றோம், இந்த ஸ்ரீத்து சொன்னா உடனே திருப்பி மேலே காசு கொட்டுறதான்னு நம்ம ஆனண்ணான்னு பாக்குறோம். தேசிகன் அதெல்லாம் பண்ணலையே. தேசிகன் சொன்னார் காசு கொட்டித்தேனார், அவர் தனக்காக பிரார்த்திக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, நாம பிரார்த்திச்சா செல்வம் உண்டு, தாயாருடைய லட்சுமியுடைய கடாட்சம் உண்டு, அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம், அப்படி ஒன்றும் நீங்க டவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு சுவாரஸ்யம் என்ன, செல்வம்னா நாம நினைக்கிற மாதிரி நோட்டு அச்சடிச்சு வந்தா தான் செல்வம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, தங்கம் வாங்கினா தான் செல்வம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. செல்வம்னா நமக்கு பிராட்டியினுடைய கடாட்சம், அவளுடைய கடாட்சத்தினால் அவருடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லா சமிருத்திகளும் ஏற்படுறது பாருங்க, அதுக்கு தான் செல்வம் அப்படின்னு சொல்லி பேர். மீதிலாம் செல்வம் தான் அது. அப்பேற்பட்டுதான் அந்த பிராட்டி அவதரிக்க போறா. இதற்கு நடுவில் பெருமாள் அந்த மோகினி அவதார கதைகள்லாம் முன்னாடி பின்னாடி அது வருது. அந்த கதை இருக்கக்கூடிய நமக்கு இன்னைக்கு முக்கியம் என்ன, பிராட்டியுடைய அவதாரம் தான். அப்பதான் அத்தானா பேரும் பார்க்கிறா, ஆச்சரியப்படுறா, ஆகான்றா, ஒரே கோலாகலம். அந்த கோலாகலத்துல பெருமாள் அப்பதான் கடைஞ்சிட்டு இருக்காருமா, 1000 குன்றம் ஒன்றுமத்தாக மாசுனம் மதனுடம் அளவி பாயிரம் பௌவம் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை படர சேயுரும் விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தானுடன் திசைப்ப 1000 தோள்களால் அலைகடல் கடைந்தான் அரங்கமா நகரமர்ந்தானே. 3 எபிசோடுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோம் இல்லையா, இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. சேயிரும் விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப 1000 தோள்களால் அலைகடல் கடைந்தான் ஒருன்னு பெருமாள் ஆச்சரியமா அதை கடைஞ்சிட்டு இருக்கச்சே அங்க பிராட்டி ஆவிர்பவிக்கிறார். என்ன ஆனந்தம், திசைகள்லாம் துந்துபி வாத்தியங்களான முழங்குறது, எல்லாரும் ஆகான்றா, ஆச்சரியப்படுறா, பார்க்கிறா. அப்படியே நல்ல அற்புதமாக சுத்தஸ்தாதையாக நல்ல உயர்ந்த வெள்ளையான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்திண்டு திருமேனி முழுக்க அவயவங்கள்ல ஆச்சரியமான திருவாபரணங்களை சாற்றிக் கொண்டு, இவள் சாற்றிக் கொண்டதினாலே அழகு பெற்றதான் அந்த ஆபரணங்கள். ஆபரணங்களுக்கு அழகு செய்பவள் பிராட்டி. பிராட்டி அவள் ஆபரணங்களை பூண்டிருப்பதினாலே அவளுக்கு அழகு பொலியவில்லை. அந்த ஆபரணங்கள் அவளிடத்தில் பொருந்தி இருந்ததாலே அவளுக்கு ஒரு விசேஷமும் கிடையாது, ஆபரணங்களுக்கு அழகு ஏற்பட்டது. அவளுடையதான அந்த சம்பந்தத்தினால அந்த அழகு ஏற்பட்டது. அப்படி பிராட்டி ஆனந்தகரமாக ஆச்சரியகரமாக லோகமே பார்த்துட்டு இருக்காம். அந்த அலைகடல்ல இருந்து க்ஷீராப்தி கன்னிகையாக எங்க இருந்து அவதரித்தவள், ஆவிர்பாவ கலச ஜலதோ. ஒரு சமயம் இங்க இப்படி கடைந்த பொழுது அதிலிருந்து பிறந்தவள். அத்வரே வாபியஸ்யாஹா, பிருகு மகர்ஷி பண்ணின யாகத்தில் அவதாரம் பண்ணினவள், அல்லது ஜனக மகாராஜாவுடைய யாகத்தில் அவதாரம் பண்ணினவள். பூமாயஸ்யாஹா, சீதாதேவியாக ஆண்டாள் நாச்சியாராக பூமியிலிருந்து அவதாரம் பண்ணினவள். இப்படி பகவான் எந்தெந்த அவதாரங்களில் எப்படியெல்லாம் பிறக்கிறானோ கடைசியில கன்க்ளூட் பண்ணுவார், தேவத்தே தேவதேவேயம் மனுஷத்தேச்ச மானுஷி. அவன் தேவதேவனா பிறந்தானேயானால் இவள் தேவதேவியாக பிறக்கிறாள். அவன் மனுஷனாக அவதாரம் செய்தானேயானால், எப்படி பெருமாள் ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் செய்தானேயானால், அப்ப இவள் என்ன பண்றா, சீதையாக ருக்மிணி பிராட்டியாக யதா சர்வகதோ விஷ்ணு. அந்த பரமாத்மாவுடைய அவதார விலட்சணங்கள் வைலட்சண்யங்கள் எப்படி சித்திக்கிறதோ, சர்வகதத்துவம் என்பதாக அவன் எப்படி எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறானோ அவனை போன்றே ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அந்நேஷு அவதாரேஷு. ராகவன் என்றால் இவள் ஜானகி சீதை, ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அவன் ருக்மிணி அவன் கிருஷ்ணாவதாரம் செய்தானேயானால் இவள் ருக்மிணி பிராட்டி அந்நேஷு அவதாரேஷு. இப்படி என்னென்ன அவதாரங்கள் உண்டோ அத்தனை அவதாரங்களிலும் இவர்கள் அற்புதமாக அப்படி பிறக்கிறார்கள் என்று பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு ஔபமியம் எந்த சமயத்திலும், அதாவது ஐக்கமத்தியம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிக்காததான் அந்த பெருமையானது காண்பிக்கப்பட்டது. என்ன அழகு பிராட்டி, அவளை சொல்றாரு பராசரப்பட்டர், அம்மா தேவதேவி சர்வேஸ்வரி, என்ன அழகு எங்க பிராட்டி, என்ன அழகு எங்க பிராட்டின்னு எல்லாரும் உத்து பார்க்க சேவே உன்னுடைய திருமேனில எங்க கண்ணு உருத்தாரா, ஐயோ உடம்புல திருவாபரணம் போட்டு இருக்கே வெயிட் இல்லையா,
அந்த தாமரையில உட்கார்ந்து இருக்கே, அந்த தாமரையுடைய மகரந்தங்களுடைய திருமேனியை உருத்தலையா, கையில அனாவசியமா ஒரு தாமரையை தூக்கி வச்சிருக்கே, அந்த தாமரையானது உனக்கு வெயிட் இல்லையா அப்படின்னு பட்டர் சொக்கி போறாரு. ஸ்ரீ குணரத்ன கோஷம் எம்பெருமானுடைய மகிமையை காட்டிலும் பிராட்டியுடைய மகிமை அதிசயித்தமானது, சந்தேகமே வேண்டாம். நித்திய இவைஷா ஜெகன்மாதா விட்டோ ஸ்ரீரணபாயினின்னு அப்படியே மைத்ரேயருக்கு பராசரர் கொற்றார், பொழியிறார், ஆனந்தப்படுறார், ஆச்சரியப்படுறார். ஆகாகாரம், துந்துபி, மத்தளம், காலங்கள், வாத்தியங்கள் முழங்குகின்றன. எல்லாரும் பார்க்கலாம். அப்பயே அந்த சமயத்திலேயே பிராட்டிய அந்த கடற்கரையிலேயே அவளை பெருமாளுக்கு முன்பாக அமர்த்தி வைத்து சர்வலோகேஸ்வரியாக அபிஷஞ்சத் கஜேந்திராகா என்று அஷ்ட திக்கஜங்களும் சர்வலோகேஸ்வரியாக பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தன. அதனால்தான் கஜலட்சுமி என்பதாக சொல்லுவோம். வாஸ்துன்றோம். இப்ப வாஸ்து வீட்டுல மீன் வளர்க்கிறோம், வாஸ்துன்ற பேர்ல. எல்லாருடைய ஆத்துலயும் என்ன இருக்கணும்? லட்சுமி படம் இருக்கணும். கஜலட்சுமி அப்படின்னு அந்த ரெண்டு பக்கமும் அந்த கஜத்தோட சேர்ந்து யானையோட சேர்ந்து பிராட்டி இருந்தாங்கன்னா சர்வ சுபிக்ஷம், சர்வக்ஷேமராயகம், சர்வமான சங்கல் சம்பத் சமிருத்தி உண்டு. பிராட்டியுடைய கடாட்சம் எல்லாருக்கும் ஏற்படும். அதை உபாசிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதை போற்றி வந்து அதை பெருமையா பேசணும். அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அத்தனை பேரும் பார்க்கிறாளாம். அந்த பிராட்டி அவதரிச்ச உடனே இது ஒரு வேடிக்கை ரசமா எடுத்துக்கணும். என்னன்னா, அவளை இம்ப்ரெஸ் பண்ணணுமே, அவளுடைய காட்சி தப்பையில ஒண்ணும். அந்த பெண்ணு நம்மளை பார்க்கணும், அந்த பெண்ணு நம்மளை பார்க்கணும் எல்லாரும் ஆசைப்படுவாள் இல்லையோ. ஒருத்தர் தலையை வாரிண்டார் புதுசா, ஒருத்தர் வாரிண்ட தலையை சிலிப்பிண்டார், ஒருத்தர் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுட்டார், ஒருத்தர் போட்டு ட்ரெஸ் அங்க கட் பண்ணி விட்டு கீழ்ச்சி விட்டுட்டார். இப்படி எல்லாம் அந்த பிராட்டியை தாங்கள் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணா. இந்த ஸ்திரீகளுக்கு ஒரு லாஜிக் இருக்குன்னா காளிதாசன், அவளை யாரு இக்னோர் பண்றாளோ அவ பேர்ல இவ இம்ப்ரெஸ் ஆவாங்க. இவ்வளவு கலேபரம் நடக்கிறது கடற்கரையில, அந்த பிராட்டி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கா. எம்பெருமான் மட்டும் அசால்ட்டா எந்த காரியமும் இல்லாம அவன் மாட்டுக்கு ஏதோ வேற காரியம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாம்பை கொண்டு போய் சுத்தி மறுபடியும் டியூபை கொண்டு போய் எடுத்துல வைக்கிறது, மந்திரமலையை கொண்டு போய் எடுத்துல வைக்கிறது, அதெல்லாம் யார் பண்ணுவா? பார்க்கடல் தேவலை எல்லாம் கரையில தெரிச்சிருக்கு, அதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அலம்ப பண்ணாமா? இவளுக்கு பிராட்டி வந்துட்டு அவங்க ஓடி வந்துட்டா எல்லாரும். இந்த காரியத்தெல்லாம் யார் பண்றது? பெருமாள் தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த மகாலட்சுமி இருக்காளே, அதாவது செல்வம் இருக்கு, அந்த செல்வத்தோட ஒரு லட்சணமே என்ன தெரியும் இல்லையோ? யார் அதை விரும்புகிறார்களோ அவளுக்கு கிடைக்காது, யார் விரும்பலையோ அவளை இது விரும்பும். காளிதாசன் சொல்லுவான் சாகுந்தலத்துல, லபேதவா பிரார்த்திதானவாசிரியம்னா, செல்வத்தை விரும்புவர்களுக்கு செல்வம் கிடைக்காது, யாருக்கு செல்வத்தை விரும்பலையோ அவளை செல்வம் விரும்பும் பண்ணுவான். அந்த மாதிரி பிராட்டியை இத்தனை பேர் விரும்புறான். அப்பாங்கோ பூயாம் சஹா எதுபரி பரபிரம்ம தனபூத்தினர் பராசரப்பட்ட அந்த பிராட்டி ஒவ்வொருத்தர பார்க்கிறான். பார்க்கச்சே என்ன எடுத்த ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தாக சரணமகவத் சாவரோதா சுரேந்திராக. அற்புதமான ஸ்லோகம். இப்படி பார்க்கிறா, கையில ஒரு அழகான புஷ்பமாலை வச்சுட்டு இருக்கா. பிராட்டிக்கு சுயம்பரம் நடக்கிறதா அந்த இடத்துல. மறுபடியும் சுயம்பரமா சுவாமினார். ஒரு வேடிக்கை இல்லையா? பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து செய்து கொண்டு ஒரு சங்கேதம் இல்லையா? அப்படி பார்க்கிறா. ஒரு இப்படி பார்த்த உடனே பிரம்மா அந்த பக்கம் பரமேஸ்வரன், அந்த பக்கம் இந்திரன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கடாட்சம் கிடைத்த உடனே அவர்கள் இழந்த பதவியை மறுபடியும் பெற்றார்கள். இப்படி பார்க்கச்சே அந்த ஒரு க்ஷண கடாட்சத்திலேயே அத்தனை பேருக்கும் எல்லா பதவிகளும் கிடைத்தது. இவளுடையதான அந்த கடாட்ச வீக்ஷணம், அந்த பார்வை எவனிடத்தில் நிலைத்ததோ அவன் சர்வலோகேஸ்வரனானான் அப்படின்னார். ஆமாம், எம்பெருமானுடைய திருக்கழுத்துல அந்த மாலையை போட்டா அப்படியே பந்திருக்கும் வெள்ளிரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தாக சரணமகவத் சாவரோதா சுரேந்திரா லப்வா பூயஸ்திரிபுவனமிதம் லக்ஷிதம் ரக்ஷிதம் தொத்கடாட்சைஹி ஏதே சர்வே சுரேந்திரா. அனைத்து தேவர்களும் அந்த சர்வலோகேஸ்வரியான பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பில் ஸ்ரீனிவாசன் அந்த திருமார்பில் வந்து அமர்ந்து அவளை சேவித்த பொழுது அவள் கட்டாட்சத்தினாலே இவர்கள் அனைவரும் தாங்கள் இழந்த பதவியை மீண்டும் பெற்றார்கள். உலகத்திற்கும் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கிருபா கட்டாட்ச விசேஷமானது சித்தித்தது என்று விசேஷமாக இந்த மகாலட்சுமியினுடைய கல்யாண வைபவத்தை வர்ணிக்கிறது. லக்ஷ்மி கல்யாண வைபோகமே என்று எல்லோரும் ஆனந்தமாக, ஆச்சரியகரமாக, அதிசயத்தமாக இதை குறித்து பாடி பேசி ஆனந்தித்து கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த திருக்கல்யாண உற்சவத்தை இவ்வளவு வேகமா ரிஜிஸ்டர் மாதிரி பண்ணிட்டு நினைச்சுக்காதீங்க. நல்லா அழகா பிரமாதமா அதனுடைய கல்யாண வைபவத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். ஃபர்தர் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு செஷன்ல இப்ப அடியேன் விடை பெற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ.